வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. பின்வரும் குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இன்றைய திருப்பலி பூசையானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மரிய ஷாலினி ராஜ்குமார் தங்களுடைய திருமண ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நன்றியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தெரேசா அருண் டென்னிஸ் அவருடைய குடும்பத்தார் தனிப்பட்ட கருத்துக்காக, மோனிஷா பீட்டர் தனிப்பட்ட கருத்துக்காக, மரணமடைந்த ஜோசப் ஹெலன் அலோய்சியஸ் டிஎஸ் நெல்சன் மரித்த 15வது ஆண்டு, ஆரோக்கிய ஜெபராஜ், ஆரோக்கியம், டொமினிக் ராஜ், பேட்ரிக் செல்வம், ஆரோக்கியதாஸ், இருதயராஜ், அந்தோணியம்மாள் இவருடைய ஆன்ம சாந்திக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலியை தமது திருத்துவத்தின் பெயராலே நம்முடைய ஜெபத்தை தொடங்குவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. பகல் நேரத்திலே புனித தோமையாருடைய புனித திருத்தலத்தில் நம்பிக்கையோடு ஜெபிக்க வந்திருக்கிறோம். நம்முடைய ஜெபத்தை ஏற்க, அதன் வழியாக ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்க இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். பாவங்களுக்காக மனவருந்தி அன்பு இயேசுவிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இயேசு நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. கருணை கடலாய இறைவா, நாங்கள் எப்போது உமது திருவுளத்திற்கு ஏற்ப வாழச் செய்தரலும். அதனால் மாண்புக்குரிய உமக்கு நேர்மையான இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள் செய்வீராக. உமோடு தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கிறது. திருத்தூதர்
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8. ஆண்டவருடைய உயிருள்ள இறை வார்த்தைகள் 1 முதல் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு வாழ்வு தரும் தூய ஆவியின் சட்டம் பாவம் சாவு என்பவற்றுக்கு உள்ளாக்கும் சட்டத்தினின்று என்னை விடுவித்து விட்டது. ஊனியல்பின் காரணமாய் வலுவற்றிருந்த திருச்சட்டம் செய்ய முடியாத ஒன்றை கடவுள் செய்தார். அதாவது ஊனியல்பு கொண்ட மனிதரை போன்றவராய் தம் சொந்த மகனை அனுப்பி மனிதரிடமுள்ள பாவத்திற்கு முடிவு கட்டினார். ஊனியல்புக்கேற்ப நடவாமல் ஆவிக்குரிய இயல்புக்கேற்ப நடக்கும் நாம் திருச்சட்டத்தின் நெறிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்தார். ஏனெனில் ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டமெல்லாம் அந்த இயல்புக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஆனால் ஆவிக்குரிய இயல்புக்கு ஏற்ப வாழ்வோரின் நாட்டம் ஆவிக்கு உரியவற்றின் மீதே இருக்கும். ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே, ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வும் அமைதியும் ஆகும். ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது. அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை, இருக்கவும் முடியாது. ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது. ஆனால் கடவுளின் ஆவி உங்களுக்குள் குடிக்கொண்டிருந்தால் நீங்கள் ஊனியல்பை கொண்டிராமல் ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி கொண்டிராதோர் அவருக்கு உரியோர் அல்ல. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவி உங்களுக்குள் உயிராய் இருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழ செய்தவரின் ஆவி உங்களுள் குடிக்கொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்த அவரே உங்களுக்குள் குடிக்கொண்டிருக்கும் தம் ஆவியினாலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெற செய்வார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. மண்ணுலகம் அதிலுள்ள நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை. நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம். ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார், ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினவரும் அவரே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. ஆண்டவரது மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார்? கரைப்படாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர், பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர். பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இவரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவார். தம் மீட்பராம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவார். அவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. யாக்கோப்பின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே. பல்லவி. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 வசனங்கள் 1-9 முடிய. அக்காலத்தில் சிலர் இயேசுவிடம் வந்து பழி செலுத்து கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தார்கள். அவர் அவரிடம் மறுமொழியாக, இந்த கலிலேயருக்கு இவ்வாறு நிகழ்ந்ததால் இவர் மற்ற எல்லா கலிலேயரையும் விட பாவிகள் என நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அவ்வாறே அழிந்து போவீர்கள். சீலோமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றதே அவர்கள் எருசலேமில் குடியிருந்த மற்ற எல்லாரையும் விட குற்றவாளிகள் நினைக்கிறீர்களா? அப்படி அல்ல என உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிந்து போவீர்கள் என்றார். மேலும் இயேசு இந்த உவமையை சொன்னார். ஒருவர் தம் திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்றை நட்டு வைத்தார். அவர் வந்து அதில் கனியை தேடிய போது எதையும் காணவில்லை. எனவே அவர் தோட்டத் தொழிலாளரிடம், பாரும், 3 ஆண்டுகளாக இந்த அத்திமரத்தில் கனியை தேடி வருகிறேன், எதையும் காணவில்லை. ஆகவே இதை வெட்டிவிடும், இடத்தை ஏன் அடைத்து கொண்டிருக்க வேண்டும் என்றார். தொழிலாளர் மறுமொழியாக, ஐயா, இந்த ஆண்டும் இதை விட்டு வையும். நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன். அடுத்த ஆண்டு கனி கொடுத்தால் சரி, இல்லை என்றால் இதை வெட்டிவிடலாம் என்று அவரிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வாழ்க்கையிலே பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அண்மையிலே அரசியலிலே ஒரு பெரிய நிகழ்வு. கூட்டம் அதிகமாக கூடியபடியால் 41 பேர் தமிழகத்தில் இறந்துவிட்ட செய்தியை கேட்டோம். அதற்கு முன்னாலே வட இந்தியாவில் குஜராத்திலே ஒரு ஏரோப்ளேன் அது அப்படியே தீப்பற்றி எரிந்து 270 பேர் அப்படியே கருகி செத்ததாக கேள்விப்பட்டோம். இவையெல்லாம் வாழ்க்கை நடக்கிற நிகழ்வுகள். அதே போல 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே 2 நிகழ்வுகள் நடந்ததை இயேசுவிடம் மக்கள் கூறுகிறார்கள். ஒன்று, கலிலேயர் அவர் பழி செலுத்தி கொண்டிருந்த பொழுது பிலாத்து அரசன் அவர்களை கொன்று போட்டான் என்ற செய்தியை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள். அதே போல 2வது செய்தியாக சீலோமிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேர் இறந்து போனார்கள் என்ற செய்தியையும் அறிவிக்கிறார்கள். ஏன் இந்த செய்தியை இயேசுவுக்கு அறிவிக்கிறார்கள்? எல்லாருக்கும் தெரிந்த நிகழ்வு, இயேசுவுக்கும் தெரிந்திருக்கும். இதை ஏன் அறிவிக்கிறார்கள் என்றால், அதிலே சாகடிக்கப்பட்டவர்கள் கொன்று போனவர்கள் அவர் பாவம் செய்தபடியால் அவர்களை கடவுள் தண்டிக்கிறார். இந்த குற்றச்சாட்டை அவரே சுமத்துவதற்காக, நாங்களெல்லாம் பாவம் செய்யவில்லை, அவள் தவறு செய்தார்கள். யூத மக்களுடைய மனச்சாட்சி பிரகாரம் யாருக்காவது வியாதி வந்தால், குஷ்டரோகம் வந்தால் அவர் பாவம் செய்தான், எனவேதான் கடவுள் தண்டிக்கிறார். பிறவிக்குருடன் யோவான் நற்செய்தியிலே 9 பார்க்கிறோம். அவனை பற்றி மக்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே, இவன் குருடனாக பிறந்திருக்கிறானே, அதற்கு காரணம் என்ன? இவன் செய்த பாவமா அல்லது இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்கிறார்கள். ஆண்டவர் இயேசு அழகான பதிலை சொல்லுகிறார். இவன் செய்த பாவமும் அல்ல,
இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, கடவுளுடைய வல்லமை இவனிலே விளங்குகிறது என்று சொன்னார். எனவே யூத மக்கள் இந்த 2 செய்திகளை சொல்வதற்கு காரணம், ஒரு அம்மா என்னிடம் சொன்னாங்க, ஃபாதர், பெரிய ஆடம்பரமாக பக்கத்து வீட்டில் கல்யாணம் நடந்துச்சு, பார்த்துட்டு இருந்தியில் கல்யாணம் நடந்துச்சுல, அந்த பொண்ணு வாழாமல் வீட்டுக்கு வந்துட்டா ஃபாதர். தெரிஞ்சதெல்லாம் தெரிஞ்சதா. ஏன் அவ்வாறு சொன்னார்கள் என்றால், அந்த பெற்றோர்கள் சரியில்லை, அவங்க நல்ல கிறிஸ்தவர்கள் அல்ல என்று இப்படிப்பட்ட எண்ணத்தை அந்த அம்மா கொண்டிருந்தபடியால் அதை சொல்லுகிறார்கள். சரியம்மா, வேண்டிக்கிறோம்னு சொல்லி அப்படியே அனுப்பிவிட்டேன். எனவே பிற குற்றம் செய்தபடியால் கடவுள் தண்டிக்கிறார் என்றதை போல இந்த மக்கள் இயேசுவிடம் செய்தியை சொன்னவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர்கள் மட்டும் பாவியில் நினைத்து விடாதீர்கள், மற்றவரெல்லாம் புண்ணியவான் நினைத்து விடாதீர்கள், நீங்களும் பாவம் செய்திருக்கிறீர்கள், எனவே நீங்கள் மனம் மாற வேண்டும் என்று சொல்லுகிறார். மனம் மாறாவிட்டால் நீங்களும் அவ்வாறு அழிந்து போவீர்கள். அதற்கு ஒரு உவமையை சொல்லுகிறார். கடவுள் உடனே உங்களை சாகடிக்கவில்லை, உங்களுக்கு சாவு உடனே வரவில்லை. அதற்காக உவமையை சொல்லுகிறார். ஒருவர் திராட்சை தோட்டத்திலே அத்தி மரம் ஒன்றை நட்டு வைத்தார். அத்தி மரம் அந்த நாட்டிலே அத்தி பழங்கள் திராட்சை பழத்தை போல அதிகம் அவளுக்கு உயமான ஒரு உணவுப் பொருள். அந்த அத்தி மரத்திலே பழத்தை காணவில்லை. உடனே பணியாளர் முதலாளி சொல்லுகிறார், 3 வருடங்களாக தேடி வருகிறேன், பழம் கிடைக்கவில்லை, வெட்டி விடுப்பா, ஏன் இந்த இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்கு, சும்மா வேணாளுக்கு அப்படி என்று சொல்ல. ஐயா பொறுங்கள், 1 வருடம் கொடுங்கள், நான் சுற்றி வெட்டி உரம் போடுகிறேன், அடுத்த ஆண்டு பழம் தரவில்லையா வெட்டி விடுவோம் என்று சொல்கிறார். ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நீங்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறுவதற்கு உங்களுக்கு நேரத்தையும் காலத்தையும் கொடுக்கிறேன் என்ற அந்த உண்மையை இந்த ஊமை வழியாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நீங்கள் மனம் மாற வேண்டும். மனம் மாறாவிட்டால் அழிந்து போவீர்கள். உடனே உங்களை அழித்து விடவில்லை, உங்களுக்கு காலம் தருகிறேன். எனவே நாம் எல்லோரும் உண்மையை உணர வேண்டும். நான் மனம் மாற்றம் அடைய வேண்டும். மனம் மாற்றம் என்றால் என்னமோ பாவத்தை விட்டு விட்டு வந்துவிட்டேன் என்றல்ல. ஒரு அம்மா சொன்னாங்க, மாதா பக்தர், அன்னைக்கு கேட்டு அழகான, எங்கள் அம்மாவிட்ட சொல்லிடுவேன், ஏதாவது என் மேலே நீங்கள் தவறுன்னு சொன்னீங்கன்னா தண்டிச்சுன்னா எங்கள் அம்மா மாதாவிட்ட சொல்லிடுவேன். ஒரு அழகான மாதா பக்தி உள்ள ஒரு அம்மா, அவங்க இந்த உண்மையை சொன்னாங்க, நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அம்மா பார்த்துக்கிறோம் என்று சொன்னார்கள். எனவே அன்பானவர்களே, மனம் மாறவில்லை என்றால் என்ன? நான் ஒரு இந்துவாக இருந்தேன், நான் இப்போது கிறிஸ்துவ நற்செய்தியை அறிவிக்கிறேன், மாதா பக்தி உள்ளவாக இருக்கேன்னு சொன்னதற்கு நான் ஏதோ உடனே நான் பால் சுருத்தை போட்டுக்கிட்டு நான் தான் அப்புறம் மனதிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. மனதில் தான் மாற்றம், மதம் மாறவில்லை. மதங்கிறது ஒன்று, அது யாரும் மாறது ஒன்றும் இல்லை. எனவே மனதில் தான் மாற்றம். மனம் மாற்றம் என்றால் என்ன? மனம் மாற்றம் என்றால் என்ன என்றால், தீமையை செய்வதை விட்டுவிடுவது மட்டுமல்ல, நல்லதை செய்வதற்கு மனது தேவை. நல்லதை செய்து கொண்டே இருப்பதற்கு மனம் தேவை. அதைத்தான் மனமாற்றம். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்களாகிய நாம், நல்லதை செய்வதற்காக அந்த மனதை கொடுக்க நாம் செபித்து முயற்சி செய்து வாழ வேண்டும். எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் நற்செய்தி மிகவும் முக்கியமான நற்செய்தி. அவரெல்லாம் நோயினால் பாதிக்கப்படுகிறார். இந்த வீட்டில் கல்யாணம் முடித்த பொண்ணு வீட்டில் வந்து வாழாமல் இருக்கிறாங்கெல்லாம் அவங்க செஞ்ச தாய் தப்பு செஞ்ச தவறு என்று சொல்வதை விட, நான் தவறு செய்திருக்கிறேன், நான் குற்றம் செய்யாமல் நல்லதை செய்யாமல் விட்டுருக்கின்ற அந்த எண்ணத்தோடு தொடர்ந்து நல்லதை செய்ய ஆண்டவர் வல்லமையை கொடுக்க, நாம் இருக்கிற அந்த வீட்டிலே, நான் எங்கே பணியார்ந்த இடத்திலே நல்லதை செய்கிறவர் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். தொடர்ந்து செய்ய வேண்டிய வல்லமையை ஆற்றலையும் கொடுக்க புனித தோமார் வழியாக செபித்து இந்த திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, இந்த பகல் நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா வேலைகளையும் விட்டு உமது ஆசிரியருக்காக செபித்து கொண்டிருக்கிற நாங்கள் மனம் மாற்ற அடைய வேண்டும்.
மனமாற்றம் என்றால் பாவத்தை விட்டு விடுவது மட்டுமல்ல, நாங்கள் நல்லதை செய்வதற்கு, தொடர்ந்து செய்வதற்கு வேண்டிய ஆர்வத்தையும் நல்ல உள்ளத்தையும் கொடுத்து எங்களை வழி நடத்தும் ஐயா. அப்போது நாங்களே குடும்பங்களும் மகிழ்ச்சியின் குடும்பங்களாக, மகிழ்ச்சியின் பிள்ளைகளாக, உம்மை அறிந்த மக்களாக பிறகு சாட்சியாக விளங்க முடியும். ஆண்டவரே, நல்ல உள்ளத்தை தாரும். இந்த நாளிலே எங்களுடைய ஜெபம் கேட்டிருக்கிற மக்கள், திருப்பலி ஒப்பு கொடுத்து திருமண ஆண்டு விழாவை கொண்டாடும் குடும்பங்கள் எல்லாவற்றையும் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசீர்வதிக்க வேண்டுமென நம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. அன்பானவர்களே, இன்று சனிக்கிழமை மயிலை மாதாவுடைய நாள். அனைவரும் எழுந்து நம்முடைய மன்றாட்டுகளை செபிப்போம். உங்களுடைய பதில் உரை மன்றாட்டு எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், இறைமக்கள் அனைவரும் திருச்சபையின் வளமைக்கு உதவிடும் பற்றாத ஊற்றாக விளங்க வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். தவறி நடப்போர் திருந்தவும், நிம்மதியற்று வாழ்வோர் நிம்மதி பெறவும், வறுமையுற்றோர் வளம் பெற வேண்டுமென்று எங்கள் திருமயிலையின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளம் பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் பரிசுத்த ஆவி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டுமென்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வீடற்றோருக்கு தக்க இல்லம் அமையவும், குடும்பங்களில் சமாதானம் நிலவவும் மற்றும் முது குழந்தைகளாகிய எங்களுக்கு எது எது தேவையோ அவற்றையெல்லாம் அளித்து ஆசிர்வதிக்க வேண்டுமென்று எங்கள் திருமயிலையின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். மரித்த நவநாள் விசுவாசிகளுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றி தந்தரல வேண்டுமென்று எங்கள் திருமயிலையின் மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நோயுற்றோர் நலம் பெறவும், அறுவை சிகிச்சை முதலிய மருத்துவ உதவிகளை நாடுவோர் சிறந்த பலனை அடையவும், மாணவ மாணவியர் தேர்ச்சி பெற வேண்டும் என்று எங்கள் திருமயிலை மாதாவின் வழியாக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நம் ஆண்டவர் கிறிஸ்துவின் பேராலே மன்றாடுவோமாக. எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை, உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்தே தருகின்றேன். என்னோடு இணைந்தே தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய், என்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் உள்ள நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்த கொடைகளையே நாங்கள் உமக்கு மனம் உவந்து அளிக்க அருள் புரியுமாறு மன்றாடுகின்றோம். இவ்வாறு உமது அருள் எங்களை தூய்மையாக்கி நாங்கள் நிறைவேற்றும் அதே மறை நிகழ்வுகள் வழியாக உமது புனிதப்படுத்தும் அருளை பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக.
எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் சிறப்பாக இந்த பகல் நேரத்திலே உம்முடைய மக்களாகிய நாங்கள் யாவரும் கூடி வந்து உம்மை போற்றுவதும் உமக்கு நன்றி செலுத்துவதும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனென்றால் முது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீ மனிதராய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் முது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டிருக்கின்றீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானு தூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் செராப்பின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து ஒரே குரலாய் புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி நம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்ம அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பகல் நேரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராய ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, உம்முடைய பீடத்தில் நன்றியோடு செபித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களாய் எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் யார் யாருக்காக செபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். தந்தையே, உயிர்த்தெலும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள், சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயோ, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் சிறப்பாக நீர் கொடுத்து கொண்டிருக்க இந்த புதிய நாளிலும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் தாரும் ஐயா. இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமும் நோயுமின்றி மகிழ்ச்சியோடு சமூகத்தில் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் பலவீனங்களையும் பாராமல் நாங்கள் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் முது திரு அவையின் நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களும் மக்கள் இந்த நேரத்தில் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கும் வேண்டிய பாதுகாப்பையும் உடல் நலத்தையும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்க அமைதியை மகிழ்ச்சியோடு அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக தன் உயிரையே சிலுவையில் கொடுத்த ராஜா நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன் வந்து தகுந்த பதிலை சொல்லி நற்கருணையை பெற்றுக்கொள்ளவும். பிற மதத்தை சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion by saying the appropriate response. Others kindly remain in your place and worship the Lord in silence. என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றும் வேளை இது. என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, பசியால் வாடும் ஏழையின் நிலையில் பாவினான் என்றிருந்தே, பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போர்ப்பியும், திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை
பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண வேளைதனில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை விடும். ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி. இந்த புனித தோமையாடு திருத்தலத்திலே எங்களெல்லாம் அழைத்து ஆசீர்வைத்து கொண்டதற்காக நன்றி. வல்லமை பெற்ற மக்களாக நாங்கள் செல்கிறோம் ஐயா. ஆசீர்வதித்து வழி நடத்தியருளும். ஆண்டவரே, நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்ற உணர்வு மட்டுமல்ல, நல்லதை செய்வதற்காக இந்த வாய்ப்பை என் ஆலயம் கொடுத்திருக்கிறீர். நன்றி சுவாமி. தொடர்ந்து உமக்கு உகந்த மக்களாக, அறச்செயல் புரிகிற மக்களாக எங்களை வழி நடத்தும். புனித தோமையாரே, உடைய திருத்தலத்தில் செபித்து கொண்டிரு எங்களுக்காக மன்றாடும். ஆண்டவரே, விண்ணக பலியில் நாங்கள் அடிக்கடி பங்கு பெறச் செய்ய உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வுலக நலன்களின் உதவியால் மறு உலகை நலன்களை நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுவோமாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் புனித தோமையுடைய பரிந்துரை ஜெபத்திலும் சென்று வாருங்கள். திருப்பலி முடிவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லோருமாக சேர்ந்து ஜூபிலி ஜெபத்தை ஒரே குடும்பமாக ஜெபிப்போம். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரமாய் இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீ பற்றி எரிய செய்த பிறர் அன்பு சுடரும் முத அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தி விதைகளை நாளும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து முது மாட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களுக்கு முழு அண்டவெளியும் புதிய மனகம் நோக்கிய காத்திருத்தல் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் என்றென்றும் உரித்தாகுக. கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் ஒரு கொடுத்தார், அந்த முன்னவனின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார், மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தார். தினம் அவள் புகழினை பாடிடுவோம், அன்னைக்கு கரம் குவிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்தர்